பட்டினம் மற்றும் கோபுர தென்னிந்திய கடற்கரை ஓரத்தில் அமைந்திருந்தது ஒரு அமைதியான கிராமம். அந்த கிராமத்தில் உயரமாக நிலைத்திருந்தது ஒரு பழைய வெளிச்சக் கோபுரம். நாள் முழுவதும் அது அமைதியாக இருந்தாலும் இரவாகும் போது அங்கேயிருந்து ஒரு மெதுவான பாடல் கேட்பதாயிற்று. அந்தப் பாடல் மழலைக் குரலில் இருந்தது, மெளனமானது. மாறாக அதில் ஒரு அழைப்பு இருந்தது, ஒரு மர்மமான அழைப்பு. கிராமத்தில் வாழ்ந்த குழந்தைகள் அந்த குரலைக் கேட்டு ஆச்சரியமடைந்தார்கள். அந்த பாடல் ஒவ்வொரு இரவும் கடலிலிருந்து வீசும் காற்றோடு பயணித்தது. வெளிச்சக் கோபுரத்தைச் சுற்றி சுற்றியது. பின்னர் மெதுவாக கடலின் அடிவாரத்துக்குள் மறைந்தது. ஒரு நாள் அந்த குழந்தைகள் அந்த பாடலின் வழியை பின்தொடர்ந்தார்கள். கடற்கரை வழியாக நடந்தார்கள். கல்லுகளைத் தாண்டி வெளிச்சக் கோபுரத்தின் அடிவரை சென்றார்கள். அங்கே கடலின் நீலத்தில் ஒரு பளிச்சென வெளிச்சம். அது ஒரு மூழ்கிய கப்பல். பழையது, ஆனால் அழகான ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டது. அந்தக் கப்பல் வெறும் கப்பல் அல்ல. அது ஒரு காலத்தில் அந்த குழந்தைகளின் முன்னோர்களால் இயக்கப்பட்ட ஓர் இம்பார்ட்டன்ட் கப்பல். கடலுக்குள் மூழ்கிவிட்டதாலும் அதன் கதையும் மாயமாகிவிட்டது. ஆனால் அந்த பாட்டுக்குரல், அந்த கடல் பேய், ஒரு உண்மையான நெஞ்சம் கொண்ட ஆவி. அவள் பாடிய பாடல் அந்த கதையை மீண்டும் உலகிற்கு கொண்டு வரத்தான். இனி ஒவ்வொரு இரவும் அந்த வெளிச்சக் கோபுரம் மட்டும் இல்லை, அந்த குழந்தைகளின் மனதும் அந்த கதையுடன் ஒளிர்கிறது. காரணம், மர்மங்களையும் முன்னோர்களின் நினைவுகளையும் மதிப்பது என்பது ஒரு துணிச்சலான செயலாகும், இல்லையா?